இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 19:19 இவ்வாறாக வாசிக்கிறோம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். பாருங்க, அழகான ஒரு வசனம். இந்த வார்த்தை லோத்து சொல்லுகிறதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க ஆண்டவர் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என்னுடைய பிராணனை காக்க இந்த ஒரு நாள் காத்திருக்கிறீங்கப்பா. இதுவரைக்கும் இந்த வருடத்துல என்னை அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா. என் மேல உடைய கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அந்த கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்துக்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை இந்த நாள் முழுவதிலும் பாதுகாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஏன் இந்த லோத்து இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது, லோத்தினுடைய வாழ்வில் நடந்த அந்த எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய அந்த வேத பகுதியும் அதுதான். நீங்க இதை தியானிங்க வீட்டுல போயிட்டு. இதுல பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை மாத்திரம், முக்கியமான காரியங்களை நாம் பார்த்து விட்டு நாம் கடந்து செல்வோம். லோத்துவுக்கு சொல்லப்பட்ட ஒரு சில முக்கியமான காரியங்கள். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இரண்டாவது சொல்லப்பட்ட வார்த்தை பின்னிட்டு பாராதே. மூன்றாவது சொல்லப்பட்ட வார்த்தை இந்த சம பூமியில் எங்கும் இல்லாதே. நான்காவதாக சொல்லப்பட்ட வார்த்தை நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஐந்தாவதாக அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பான தேவ பிள்ளையே, சொல்லப்பட்ட வார்த்தை அது எந்த சூழ்நிலைமையிலே அவனுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது சோதோமுடைய அக்கிரமம் மிகவும் பெரிதாயிருந்தது. அந்த சோதோமுல வாழுகிற மக்கள் செய்கிற அந்த அந்த பாவத்தின் கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினதா. அன்பான தேவ பிள்ளையே, ஆகவே அந்த சோதோமை அழிக்கும்படியாய் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். 2 பேர் லோத்தனுடைய வீட்டுக்கு கடந்து செல்வதற்கு முந்தைய நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக திறப்பிலே நின்று, ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 பேர் இருந்தா அழிப்பீரா, 20 பேர் இருந்தா அழிப்பீரா, 10 பேர் இருந்தா அழிப்பீரா என்று சொல்லி அவர்களுக்காக அவர் திறப்பிலே நின்றார் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே பார்க்கும்போது அங்க தூதர்கள் அந்த சோதோமை அழிக்கும்படியாய் அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு அந்த பாவங்களை பார்க்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் போன இரவிலே அந்த சோதோமனுடைய பாவம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பார்க்கும்போது பாருங்க, அவ்வளவு ஒரு பெரிதான பாவங்கள் செய்கிற மனிதர்களாய் இந்த சோதோமின் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த லோத்துவை அந்த ஆபிரகாமை நினைத்து பாருங்க, ஆபிரகாமை நினைத்து, ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் நினைத்து ஒரு வேண்டுதல் பண்ணினார் அல்லவா, ஒரு விண்ணப்பம் பண்ணினார் அல்லவா, அதை நினைத்து ஆண்டவர் லோத்தை காப்பாற்றும்படியாய் அவர் அங்கே போகிறார். பாருங்க பிரியமானவர்களே, அந்த நேரத்துலதான் அந்த அவர்கள் கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தர் அங்க பார்க்கும்போது அவர்களை பார்த்து சொல்றாரு, லோத்துவை பார்த்து, நீ உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய 2 பிள்ளைகளையும் உன்னுடைய 2 பிள்ளைகளை திருமணம் செய்ய போகிற அந்த வாலிபர்கள் அவர்களோடு பேசி நீ எல்லாரையும் கூப்பிட்டு நீ என்ன செய், அழைத்து கொண்டு போயிரு, இந்த லோத்தை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி அவரை துரிதப்படுத்தினார்கள். ஏன்னா சோதோமின் பாவம் பெரிதா இருந்தது. அன்பான தேவ பிள்ளையை துரிதப்படுத்தினார்கள். வெளியில சீக்கிரமா போயிரு, நான் இந்த சோதோமை நான் அழிக்க போகிறேன் என்று லோத்துவை துரிதப்படுத்தினார்கள். பாருங்க, அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய அழிவு
அந்த தேசத்துல வரப்போகிறது. பாருங்க, எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. ஆனா லோத்து இன்னும் தாமதித்து கொண்டே இருந்தார். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்வில கூட அநேக நேரங்களில ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். இத நீ செய்யணும். உன் வாழ்வை நீ மாற்றணும், மாற்றி அமைக்கணும். உன் வாழ்வில் இருக்கிற பல காரியங்கள் எனக்கு பிரியமா இல்லை. நீ அதை சரி செய்யணும்னு நம்மகிட்ட ஆண்டவர் அநேக நேரங்களில வார்த்தைகளின் மூலமாய் பேசுகிறார். நாம் மாறும்படியாய் பல எச்சரிப்புகளை கொடுக்கிறார். நாம் அதை கேட்டு மனம் திரும்புகிறோமா என்பதை இந்த காலைவெளியில சிந்தித்து பார்க்க வேண்டும். லோத்து தாமதித்துக் கொண்டே இருந்தார். நாம தாமதித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது என் ஆண்டவர் எனக்கு என் மேல பாராட்டின அந்த கிருபை நினைத்து துரிதமாய் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? துரிதமாய் என் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும், இந்த உண்மையாய் பற்றி கொள்ளுகிற மகளாய் நான் வாழணும்னு நம்ம தீர்மானம் எடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வெளியில சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் தாமதித்துக் கொண்டிருந்தானா, அப்பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, பாருங்க, இரக்கம். ஏன் அந்த இரக்கம் கிடைச்சது? முந்தின அதிகாரத்துல வாசித்து அப்படியே நிக்கிறாரு ஆபிரகாம். என் சகோதரன் அங்கே இருக்கிறாரு. சகோதரன் சண்டை போட்டுட்டு போனவர் தான், பிரிஞ்சு போனவர் தான், அவருக்கு பிரியமான தேசத்தை தெரிந்தெடுத்து போனவர் தான். ஆனாலும் என் சகோதரன் அல்லவா, அவனுக்காய் அவனை அழிச்சு போட்டுறக்கூடாது என் ஆண்டவர் என்று போய் நின்று கெஞ்சுகிறார். என் ஆண்டவருக்கு கோபம் உளாதிருப்பதாக, துன்மார்க்கரோடு நீதிமானை அழிக்காதிருப்பீராக. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகளை சொல்லி சொல்லி அந்த கர்த்தரோடு அவன் இடைப்பட்டதை நாம் நேற்றைய தினத்துல தியானித்த பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலே அவங்க பாருங்க, அந்த இரக்கம். அங்க ஒருத்தர் அவருக்காக ஜெபித்தார் அல்லவா, அவருக்காக வேண்டுதல் பண்ணினார் அல்லவா, அந்த இரக்கம் பிரியமானவர்களே. அந்த இரக்கத்தினால அந்த புருஷர்கள் என்ன பண்றாங்க, அவனையும் அவனுடைய பிள்ளைகளுடைய கையையும் அவருடைய மனைவியின் கையையும் பிடித்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியில கொண்டு போய் விட்டார். அன்பான தேவ பிள்ளையை வெளியே கொண்டு போய் விட்டார்களாம். இந்த காலை வேளையிலே நாம எப்படி நம்ம இரக்கம் பெறுகிறோம் தெரியுமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தா, நான் நிறைய நேரத்துல திருந்தல, ஆனா நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேனே என்று சொல்லி நினைக்கலாம். இதற்கு காரணம் என்னன்னா, அந்த ஆண்டவர், அந்த இயேசு நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தரலும், கர்த்தாவே என் மகள் திருந்திருவா, என் மகள் திருந்திருவா என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக பிதாவின் வலது பாரசத்திலே இருந்து நம்மோடு நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகிறவராயிருக்கிறார். அதனாலதான் நமக்கு இரக்கம். பிரியமானவர்களே, லோத்துவுக்கு இரக்கம் கிடைத்தது. கையை பிடித்து கொண்டு வெளியில கொண்டு போய் விடுகிறாரு. பாருங்க, வெளியே கொண்டு போய் விட்ட பிறகுதான் சொல்றாங்க, உன் ஜீவன் தப்ப ஓடி. இந்த காலை வெளியில ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, பாவத்தை விட்டு ஓட வேண்டும், ஜீவன் தப்ப ஓடும். பாருங்க, பின்னிட்டு பாராதே, வார்த்தை சொல்லப்பட்டது. பின்னிட்டு பார்க்க கூடாது. வேண்டாம் என்று உதறின பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது. எனக்கு வேண்டாம், ஆவியானவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டவள் அல்ல என்று சொல்லுகிற ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்வில இருக்கணும். பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நிற்காத, நீ இந்த பார்க்கிற இந்த பூமியில எங்கும் நிக்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கண்மலையாகிய அந்த கிறிஸ்து அந்த மலைக்கு நீ ஓடிப்போணும். நீ ஓடிப்போய் அவரை பிடிச்சிட்டு நான் உனக்கு விடுதலை கிடைக்கணும். அங்கு வார்த்தை சொல்லப்பட்டது. பாருங்க, அந்த நேரத்துல அங்க இருந்து உபதேசம் பண்ணுகிற ஒரு மனிதனாக தான் லோத்து காணப்பட்டான். அப்படி எல்லாம் ஆண்டவரே, அன்பான தேவ பிள்ளை, அநேக நேரங்களில ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். நாம் ஆண்டவரை உபதேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இல்ல ஆண்டவரே, என்னால இது செய்ய முடியாது, என்னால மாற முடியாது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, நான் திருப்பி நாய் தான் நக்கினதை தின்ன திரும்பு நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புகிறது போல என்று வேதம் சொல்லுது. நாயை போல, பன்றியை போல சேற்றில உலர்ந்து கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். லோத்து பாருங்க, எவ்வளவு பெரிய அழிவுல இருந்து காக்கப்பட்டிருக்கிறா. வெளியே கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ போய் அவர்கள் துரிதப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை ஒரு டைம் கொடுத்திருப்பாரா இருக்கும், சோதோமா அழிச்சிருங்க, அந்த டைம் ஒருவேளை ஆயிட்டே இருந்திருக்குமா இருக்கும்.
ஆனா லோத்து சொல்றாரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே என்னால மலைக்கெல்லாம் ஓடி போக முடியாது. பாருங்க, அப்ப சொல்றாரு, உமது கண்களில் எல்லாம் எனக்கு கிருபை கிடைத்ததெல்லாம் ஓகே தான் ஆண்டவரே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை எல்லாம் பெரிதா விளங்க பண்ணினேன். இதற்கு நான் நன்றியுள்ளவளா இருக்கிறேன், நன்றியுள்ளவனா இருக்கிறேன். ஆனால் மலைக்கு போக என்னால் முடியாது. அன்பான தேவ பிள்ளையே, அங்கு போனால் தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அன்பான தேவ பிள்ளை, சாக்கு போக்கு சொல்லுங்க, சோம்பேறித்தனம், சாக்கு போக்கு. பாருங்க, லோத்துக்கு அது நிறைய இருந்தது பிரியமானவர்களே. மலைக்கு போக முடியாது, கொஞ்ச தூரம் நடந்து போகணுமே, மலையில ஏறணுமே, என்னால முடியாது, தீங்கு என்னை தொடர்ந்துரும். கர்த்தர் சொல்றாரு நீ மலைக்கு போகணும். அங்க என்ன தீங்கு வரப்போகிறது? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அன்றைக்கே மலைக்கு போயிருந்தார். லோத்துடைய வாழ்வு வித்தியாசமான வாழ்வாய் மாறி இருக்கும் பிரியமானவர்களே. மலைக்கு போக என்னால் முடியாது, நான் என்ன தீங்கு தொடர்ந்துரும், நான் மறிச்சிருவேன். நெகட்டிவான வார்த்தைகள், அவ்வளவுதான். என்னால முடியாது. ஆண்டவனுக்கு சுகம் தருவேன்னு சொல்லியிருக்காரு, உன் வாழ்வை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்காரு. இல்ல ஆண்டவரே, என் வியாதி என்னை விட பெருசா இருக்கு, இந்த வியாதியினால நான் மரித்து போயிருவேன், அவ்வளவுதான், என் வாழ்வு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எதிர்மறையான காரியங்களை பேசுகிறவங்களா நாம கூட அநேக நேரங்களில காணப்படும். லோத்துவ போல ஆண்டவருக்கு உபதேசம் நிறைய பேர் அப்படிதான் ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. தாழ்மை கிடையாது. ஆண்டவரை குற்றம் பிடிக்கிறவர்களா காணப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை சீரா இருக்கிறதா அந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவத்துக்கு விலகி ஓடுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? பாவத்தை பார்த்தா என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? விபச்சார பாவத்துக்கு மாத்திரமல்ல, கோபப்படும் போதும் என் தேவனுக்கு விரோதமாய் நான் கோபப்படுவது எப்படி? மற்றவர் மேல பொறாமப்படும்போது என் தேவனுக்கு விரோதமாய் நான் பொறாமைப்படுவது எப்படி என்று விலகி ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, லோத்து அப்படியே தன்னுடைய வாழ்வில் இருக்கிற இயலாமையே போய் என்னால முடியாது, என்னால முடியாது, நான் மரித்துருவேன்னு இயலாமையை பெரிதுபடுத்தி அங்க சொல்லுகிறான். அப்போ அவனுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்க கத்திருக்கு அங்க டைமே இல்ல பிரியமானவர்களே. அவனே அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். அங்க பாருங்க ஆண்டவரே, ஒரு ஊர் இருக்கிறது, அது ஒரு சின்ன ஊரா இருக்கிறது, அது கிட்டையும் இருக்கிறது. அங்க போய் என் பிராணனை பிழைக்க நான் ஓடி போகிறேன். அது சின்ன ஊர் தானே, ஆண்டவர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், மலைக்கு போன்னு சொல்றார். நான் சின்ன ஊர், இந்த சோவார் எனக்கு போதும். இந்த ஊருக்கு பேரு சோவார், பின்னால சொல்லப்பட்டிருக்கோம். அந்த ஊர்ல நான் போயிடுறேன் ஆண்டவரே, அங்க பேருந்து இருந்துக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் போய் சொன்ன போது, ஆண்டவர் ஆக்சுவலா அதுக்கு முன்னால அந்த ஊரையும் சேர்த்து அழிக்கணும் தான் நினைச்சிருப்பார் போல. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்துல உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். பாருங்க, கிருபை மேல கிருபை, இறக்கத்தின் மேல இறக்கம் லோத்து பெற்றுக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, அந்தால சொல்றாரு, தீவிரமாய் ஓடி போனோம், நீ தீவிரமாய், ஏன்னா அழிக்க போற, நீ தீவிரமாய் ஓடி அந்த ஊர்ல போய் உன்னை தப்பு வைத்துக்கொள், நீ அங்க சேர்ற மட்டும் நான் இந்த சோதமை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது பிரியமானவர்களே. அவன் சோவாருக்குள்ளாய் போகிறான். அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போய்விட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே. இந்த வியாக்கியானம் பண்ணிட்டு அவனுடைய இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தபடியினால பாருங்க, அவனுடைய மனைவி கூட பாருங்க திரும்பி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போய்விட்டா. ஒருவேளை அவன் மலைக்கு போயிருந்தா அவனுடைய மனைவிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது பிரியமானவர்களே. உடனே ஓடி போயிருப்பான், துரிதமாய் ஓடி போயிருப்பான். நின்று ஆண்டவரே என்னால முடியாதுன்னு தன்னுடைய இயலாமையை தெரிவித்து அப்படியே தன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை அவன் மேற்படுத்தி காட்டிக்கொண்டே இருந்தான். அவனுடைய மனைவிக்கு உலக ஆசை, அதை பின்னிட்டு திரும்பாம அவளால் இருக்க முடியாது, வீடு போதே அழிகிறதே என்று சொல்லி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போய்விட்டான். அன்பான தேவ பிள்ளையே, விடியற் காலத்திலே ஆபிரகாம் எழுந்து பார்க்கிறா, அங்க புகைய போல அங்க எழும்பிட்டான். பாருங்க, அந்த சோதோமனுடைய அழிவு. பாருங்க, இங்கே 29வது வசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகை லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அன்பான தேவ பிள்ளை, யார நினைச்சு? ஆபிரகாமை நினைத்து.
ஆபிரகாம் நின்று கொண்டே இருந்தாரல்ல தன்னுடைய சகோதரனுக்காக நினைத்து அங்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? சோவாருக்கு போன அந்த லோத்து சோவாருக்கு போன இந்த லோத்துவுக்கு என்ன நடந்தது என்றால், அங்கே பெரிய அங்கே பாருங்க, அவனால அந்த சோவார்ல இருக்க முடியல. பயந்துட்டான். அந்த ஊரை பார்த்து அந்த ஊரை பொல்லாத ஊராய்தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவன் மறுபடியும் இப்ப ஆண்டவர் சொன்ன மலைக்கு போகிறான். நீங்க வீட்டுல சென்று வாசித்து பாருங்க. பாருங்க, அவன் கெபியில இங்க பாருங்க, அந்த பயந்து அந்த சோவாரியில குடியிருக்க பயந்து அவன் மலையிலே போய் வாசமா. முதலே மலைக்கு போயிருக்கலாம்ல பிரியமானவர்களே. மனைவியும் இருந்திருப்பா. எல்லாருமா இருந்த இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். ஆனால் இப்பொழுது மனைவி உப்பு தூணாய் மாறி போய்விட்டா. மலையில போய் வாசம் பண்ணுகிறார்கள். அங்கே தன்னுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்துல ஈடுபட்டு மோவாப், அம்மோன் என்கிற ஒரு சந்ததியை, பரம்பரை சாபத்துக்குரிய சந்ததிகளை பெற்றெடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாத போது வேதனையான அனுபவம் லோத்தினுடைய வாழ்விலே காணப்பட்டது. இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு தந்த வார்த்தை அதுதானே. அந்த வார்த்தையின்படியே நாம் நடந்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறதற்கு காரணம் என்ன? அவருக்காய் பரிசுத்தமாய் தூய்மையான சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே கேட்ட வார்த்தையின்படி அவர் நம்ம வச்சிருக்க அந்த கிருபை இழந்து போகாதபடி, லோத்து இழந்து போனான், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாய் மாறி போனான். அதை போல நம்ம மாறி போகாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்திலே அவருடைய கிருபை இறக்கம் இன்னும் நம்மள இருக்கணும். நம்ம அவருக்காய் நிற்கிற பிள்ளைகளாய் மாறணும். அதற்காய் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.